நபிகளிடம் அல்லாஹ் சொல்லுகிறார், நான் ரொம்ப அருளுடையவன், அன்புடையவன், அதே சமயத்தில் தீர்ப்பு நாளுக்கு அதிபதி என்பதை மறந்து விடாதீர்கள். உலகத்திலேயே ஒவ்வொரு மதமும் தனி மனிதனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டவை தான் அவ்வளவு மதங்களும். இஸ்லாம் மட்டும் தனி மனிதனை மேம்படுத்துவதோடு அவன் ஒரு கூட்டமாக சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை குறியாக கொண்ட மதம். புத்தகத்தில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மற்றவனெல்லாம் உதிரியாக தனித்தனியாக நிற்பான், கூட்டமாக இணைக்க வேண்டும். காந்தி போன்ற மனிதர்கள் இணைக்க முடியும் என்பது வேறு. இஸ்லாம் இயல்பாகவே கூட்டமாக உள்ள ஒரு மதம். நபிகளுடைய நோக்கம், அவரை போல ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் ஆர்கனைசர், ஒரு ரிலீஜியஸ் லீடரில் நபிகளைப் போல் யாருமே கிடையாது. பள்ளிவாசல் தொழுகை இயற்கையாக நடக்கிறது. வீட்டில் நடந்தாலும், ஒட்டகத்தின் மீது நடந்தாலும், எங்கு நடந்தாலும் ஒரே பலன்தான். ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்கு பாங்கு சொல்லப்படுகிறது. 5 நேரம் தொழவாருங்கள் 3 முறை தொழவாருங்கள் என்று அழைப்பார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாவே பெரியவன், வாருங்கள் என்று அழைப்பார்கள். அப்படி அழைத்து ஒரு இடத்தில் கூட்டி அவர்களை தொழ வைப்பதனுடைய நோக்கம் அங்கே இல்லை, அல்ல ஒற்றுமைக்கான இடம். முகமதுவையும் அகமதுவையும் ஒன்று சேர்க்க வேண்டும். பாங்கு சொல்லி குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்று சேர்க்க வேண்டும். அதனால தான் 5 முறையும் பாங்கு சொல்லப்படுகிறது. தொழவாருங்கள் என்று பள்ளிவாசலுக்கு அழைப்பதின் நோக்கம் இவர்களை ஒன்றாக ஒரு கூட்டமாக, உம்மாவாக, அவர்கள் சொல்லுகிற சொல் உம்மா. உம்மா என்றால் ஒரு சமூகம், சொசைட்டி, ஒரு கூட்டம். ஆகவே நபிகளை பின்பற்றுகிறவர்கள், நபிகளை இறுதி தூதர் என்று நினைக்கின்றவர்கள், அல்லாஹ்வை வழிபடுகின்றவர்கள் ஒரு இடத்தில் கூடுவது என்பது அவர்கள் கூட்டமாக உருவாவதற்காகத்தான். இது ஒரு தடவை செய்தால் அது பரவாயில்லை. எவ்வளவு அறிஞர் நபிகள் என்பதற்காக சொல்லுகிறேன். கீழத்தெரு அகமதும் முகமதும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அப்புறம் இந்த மதம் ஒரு உலக மதம். ஆப்கானிஸ்தானத்தில் உள்ளவன், இந்தோனேசியாவில் உள்ளவன், சீனாவில் உள்ளவன், உக்ரைனில் உள்ளவன், நம்முடைய காயல்பட்டினத்தில் உள்ளவன், நாகப்பட்டினத்தில் உள்ளவன், இவனெல்லாம் ஒன்று சேர வேண்டும். அதற்காக மெக்காவுக்கு வா என்று சொன்னார். மெக்காவில் என்ன இருக்கிறது? அங்கேயும் வடிவம் இல்லை, வெட்ட வழியிலே தான் தொழுகிறார்கள். கபா என்பது பேருக்கு பழைய தேசிய சின்னம், அது அவ்வளவுதான். 20 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் வெட்ட வழியில் தொழுகிறார்கள். உலக இனங்களில் உள்ள முஸ்லீம்கள் முழுவதும் அங்கே ஒரு உம்மாவாக ஆகிறார்கள். சீனனும் காயல்பட்டினத்து முகமது கபீரும் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹு அக்பர் என்று முழங்குகிற போது அவன் சீனன் என்பதும் இவன் தமிழன் என்பதும் மறந்துவிடும். இனங்களை கடந்த இணக்கம், மொழிகளை கடந்த இணக்கம், நாட்டை கடந்த இயக்கம். நாடுகளும் கிடையாது, கோடுகளும் கிடையாது, இனங்களும் கிடையாது, மொழிகளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அல்லாஹு அக்பர் ஒன்று தான். ஒரே ஒரு உணர்வு மட்டும்தான் ஓங்கி நிற்கும். அல்லாஹ்வை பின்பற்றுகிறவர்கள், அல்லாஹ் வழியில் நடக்கின்றவர்கள். நாம் ஒரு கூட்டம். சீனனுக்கும் ஒரே முறை, நம்முடைய காயல்பட்டினத்துக்காரனுக்கும் ஒரே முறை. இது எப்படி நடக்கும்? நடத்தி காட்டினார். இந்த மதம் பெருகும், உலக நாடுகளுக்கெல்லாம் போகும். ஒரு நாள் அவர்களெல்லாம் ஒரே உம்மாவாக நாடுகளை கடந்து, மொழியை கடந்து, இனத்தை கடந்து இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், இதில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். அடையாளம் நாட்டின் வழியாக அல்ல, நபிகளின் வழியாகன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். இதை மையப்படுத்தி இதான் செய்தி. 5 கட்டளைகள் தான் இஸ்லாத்தினுடைய 5 pillars ஆஃப் இஸ்லாம். 5 தான். இது 5 கடைப்பிடிச்சா போதும். 5னுடைய விரிவு தான் குர்ஆன். இந்த 5ல் 2 உம்மாவை பற்றியது. அந்த 5 கட்டளைகள் என்னங்க? அல்லாவை ஏற்பது, நபிகளை ஏற்பது, 5 வேளை தொழுவது, அது உம்மா நோக்கம்தான். ஹஜ்ஜு உம்மா நோக்கம்தான், அது ஒரு கட்டளை. அதுபோக ரம்லான் நோன்பு, பெரிய அதிசயம் அந்த மதத்தில் ஒன்று சொல்கிறேன். எல்லா மதங்களும் கூத்து, கும்மாளம், இனிப்பு பண்டங்கள், சுவையானவை, கலை நிகழ்ச்சிகள், இவற்றின் வழியாக பெருநாளை கொண்டாடுகின்றன. நம்ம வருஷப்பிறப்பன்று சாமி புறப்பாடுகளும், நாதஸ்வர கச்சேரி நடக்கும், நாட்டியம் நடக்கும். இதெல்லாம் நம்முடைய வழிமுறைகள். அவர்கள் பட்டினி கிடக்க வேண்டும் ரம்லான் என்று. காலையிலிருந்து இரவு இருட்டுகின்ற வரையிலும் தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது, உண்ணக்கூடாது, எதுவும் கூடாது. பட்டினியை பட்டினி கிடப்பவனுக்கு உதவி செய். அதான் அதனுடைய நோக்கம். பட்டினியை உணர்ந்தால்தான் பட்டினி கிடப்பவனுக்கு உதவி செய்வேன். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஒரு ப்ரொஃபஷனல் கொரியர் இருக்கிறார், மீரா, பெரிய வசதியானவர். அவர் பட்னியை உணர்ந்தால், அடே என்னடா இவ்வளவு பாடாக இருக்குது, எப்போ இருட்டும் சாப்பிடுவோம் என்று கருதுகிற போது வாழ்நாள் முழுவதும் சாப்பிட இல்லாமல் இருப்பவனை பற்றிய கவலையை நீங்கள் விட்டுவிட முடியாது. பகிர்ந்துண்ணுதல் ஒரு பெரிய பண்டிகை ரம்லான் தான், திருவிழா. அந்த திருவிழாவுக்கு அடிப்படை பட்டினியோடு இருப்பது என்றால் அதில் திருவிழா உணர்ச்சி என்ன வரும்? How will you celebrate it? Can you celebrate hunger? இது ஒரு அதிசயமான மதம் என்பதற்காக சொல்கிறேன். ஜக்காத் எவனாக இருந்தாலும் சரி, அவன் தன்னுடைய வருவாயில் 40ல் 1 ரூபாயை கொடுக்காவிட்டால் முஸ்லீமாக இருக்க முடியாது. 40ல் 1 பாகம். 40ல் 1 பாகம், 100 ரூபாய்க்கு 2.5 ரூபாய் குறைந்தது.
கூடுதலாக நீ கொடுப்பது உன்னுடைய விருப்பம். வசதியானவனால வக்ஃபு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். சொத்தில் 1/3 வக்ஃபு செய்ய வேண்டும். வசதியானவன் சாகிற போது தன்னுடைய சொத்து 300 கோடி ரூபாய் என்றால் 100 கோடி ரூபாயை வக்ஃபு செய்கின்றவன் தான் தீர்ப்பு நாளில் உட்கார்ந்துருக்க முடியும். மற்றவன் வக்ஃபுனா என்னங்க அர்த்தம்? வக்ஃபுன்னா அது அல்லாவுக்கு கொடுத்து விடுவது. அல்லாவுக்கு கொடுப்பது என்றால் அல்லாஹ் தானே இந்த பூமியை தந்தான். நீங்கள் 10 ஏக்கரை அல்லாவுக்கு எழுதி வைக்கிறீர்கள் என்றால், வக்ஃபு செய்கிறீர்கள் என்றால் அல்லாவுக்கு எழுதி வைத்து விடுகிறீர்கள். சொத்து எழுதியது தான். நீங்கள் தலைகீழாக என்றாலும் திரும்ப பெற முடியாது. அல்லாஹ் யாருக்காக இதை பெறுகிறார்? அல்லாவுக்கு சொத்துக்காகவா? இந்த ஏழை மக்களுக்காக. அவருடைய கவலை 1/3 மக்கள் ஏழையாக இருக்கிறார்கள். நீ பணக்காரனாக இரு, ஆனால் அவன் ஏழையாக இருக்கக்கூடாது. சோத்துக்கு இல்லாமல் இருக்கக்கூடாது. அவன் ஏழை என்பது கம்பேரிட்டிவ் தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் பண வசதியில் வேறுபட்டவர்கள், அது வேறு. ஆனால் எந்த மனிதனும் பசியினால் உடையில்லாமல் இருக்க இடம் இல்லாமல் பசியின் காரணமாக சாகக்கூடாது. அவன் முஸ்லீமாக இருக்கிறான் என்று சொன்னால் நீ அவனை கொண்டு செலுத்த வேண்டும். அவர் ஒன்று சொல்லுகிறார், நீ தீர்ப்பு நாளில் நான் 5 கடமைகளையும் நிறைவேற்றினேன் என்று சொன்னாலும் உன் பக்கத்தில் ஏழைகள் ஏராளமாக இருந்தார்களே, நீ வசதியாக வாழ்கிறாயே, அவர்களை பற்றி ஒரு நாளாக சிந்தித்தாயா? அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தாயா என்ற கேள்வி தீர்ப்பு நாளில் எழுப்பப்படும் என்று நபிகள் சொல்லுகிறார். அதனுடைய பொருள் என்ன என்றால், உலகத்தில் எல்லா மதங்களும் செய்த வினைக்குத்தான் தண்டனை. இன்னொரு தான் சொல்கிறேன், செய்த வினைக்குத்தான் எல்லா மதங்களும் தண்டனை கொடுக்கின்றன. செய்ய தவறிய செயலுக்காகவும் தண்டனை கொடுப்பது இஸ்லாம் தான். பிறன் துன்பம் காணப்பெறான். இவர்களுடைய நோக்கமே நம்ம எப்படி சொர்க்கத்துக்கு அனுப்புவது என்று இல்லை, சுற்றி வாழ்கிற சமுதாயத்தையும் சேர்த்து கொண்டு வா என்பது. இதுதான் எனக்கு இஸ்லாத்தின் ரொம்ப ஆச்சரியமான பகுதி, என்னை கவர்ந்த பகுதி தான். இதிலேருந்து தான் இந்த புஸ்தகம் எழுதணுங்கிற அதைத்தான் மையப்படுத்தி எழுதியிருக்கிறேன். இது ரொம்ப கவர்ந்த பகுதி. இஸ்லாமியர்களுக்கு அது தெரிகிறது தெரியவில்லை என்பது வேறு. அவ்வளவு சிறந்த மிகச்சிறப்பாக கட்டமைக்கப்பட்ட சமூகம் என்று நான் அதை சொல்கிறேன். அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் எது என்றால், ஏழையையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு தான் நீ நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற சமூகம் சிறந்த சமூகம். இப்படி ஒரு கருத்தோடு அல்லாஹ் அந்த சமூகத்தை வடிவமைத்திருக்கிறான். இது எல்லாமே அல்லாஹ்வால் சொல்லப்பட்டது தான். நம்பிக்கையாளர்களே என்று தான் குர்ஆன் அழைக்கும், நம்பாதவனை பற்றி பேச்சலை. அதனால் ஒவ்வொரு செய்தியும் சொல்லுகிற போது நம்பிக்கையாளர்களே என்று தான் அது அழைக்கும். அதனாலே நான் இந்த புத்தகத்தில் ஒரு தலைப்பிட்டிருக்கிறேன், நம்புகிறவனுக்குத்தான் அல்லாஹ், நம்பாதவன் நாசமாய் போகட்டும் என்று ஒரு தலைப்பு வைத்திருக்கிறேன். அல்லாஹ் அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், அளவற்ற அருளாளன் என்பதை நம்புகிறவனுக்குத்தான் குர்ஆன். நம்பாதவன் கடவுள் இங்கே இருக்கிறார் என்று சொல்கிறவனுக்கு நான் பேசவில்லை என்று சொல்லிவிடுகிறார், அவனை விடுங்கள் என்று சொல்கிறார். அவனை திருத்தவே முடியாது, அவனை விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். ஆக இவர் சொல்லுகின்ற அடிப்படையில் இறையச்சம்தான் முக்கியம். இறையச்சம் அதான் முக்கியம். இறையச்சத்திற்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் பிறப்பில் இறையச்சத்தை பெற்று விடுவானேயானால் அவனுடைய வாழ்க்கை தடம் புரளாது. அதுக்கு அடுத்தது ஒரு சிறப்பு சொல்கிறார், நல்ல மனைவியை அடைவதுதான் ஒரு மனிதனுக்குள்ள 2வது பேர் என்று சொல்கிறார். அதாவது ஒருத்தன் இறையச்சம் உடவனாக வாழ்ந்தால் எல்லாவற்றையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு தப்பும் செய்ய முடியாது. அதே மாதிரி அது ஒரு குணமாக உனக்கு அமைந்து விடுமானால் பிறகு ஒரு பிழையும் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழாது. அத்தகைய மனிதன் பேறு பெற்றவன் என்று சொல்லுகிறார் நபிகள். அதற்கு அடுத்ததாக சிறந்த சீரிய மனைவியை பெற கொடுத்து வைத்தவன் 2வது சிறந்த பேற்றினை பெற்றவனாவான். இறைவனுடைய நாட்டப்படி என்று தான் எல்லாவற்றுக்கும் இன்ஷா அல்லாஹ் என்ற சொல்லை பயன்படுத்தும். அதற்கு இறைவனுடைய நாட்டப்படி இறைவனுடைய நாட்டம் இருந்தால் நடக்கட்டும். ஒரு காரியத்தை நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், நீங்கள் எல்லாம் போராடுங்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் என்பார்கள். இறைவன் நாட்டம் இருந்தால் எங்களை உந்துவிப்பான், நாங்கள் போராடுவோம் என்பதுதான் நம்முடைய பொருள். எந்த ஒன்றையும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். பிஸ்மில்லானா என்னங்க? பிஸ்மில்லா சொல்லிவிட்டு எந்த காரியத்தையும் தொடங்குங்கள், இறைவனை நினைத்து கொண்டு எந்த காரியத்தையும் தொடங்குங்கள் என்பதாகத்தான் அது பொருள். அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் எந்த காரியம், கடை தொடங்குகிறீர்கள் பிஸ்மில்லா, ஒரு புத்தகம் எழுதுகிறீர்கள் பிஸ்மில்லா எழுதுங்க. குர்ஆனினுடைய ஒவ்வொரு அத்தியாயத்திலும் பிஸ்மில்லா இருக்கிறது. ஆகவே பிஸ்மில்லா சொல்லிவிட்டு எதையும் செய்யுங்கள். ஒன்று பிழை செய்ய மாட்டீர்கள், இன்னொன்று செய்கின்ற எல்லா காரியங்களுக்கும் அவனுடைய துணை உங்களுக்கு வரும். என்னுடைய புத்தகத்தையே முன்னுரையில் பிஸ்மில்லா என்று தான் தொடங்கியிருக்கிறேன். முடிக்கிற போது கடைசியாக இன்ஷா அல்லாஹ் என்று தான் முடித்திருக்கிறேன். இந்த புத்தகம் 3/4 பங்கு குர்ஆனினுடைய சிறப்பு, நபிகளினுடைய சிறப்பு, அல்லாஹ்வினுடைய சிறப்பு. குர்ஆன் என்ன சொல்வது என்பதற்கான விளக்கமும் என்னுடைய பார்வையும் தான் அதுக்கு அடிப்படை. ஹவ் ஐ இன்டர்பிரட் இட், என்னுடைய நூல் இட் இன்டர்பிரட்ஸ் குர்ஆன் இன் மை ஓன் வே.
ஆஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், நான் புரிந்து கொண்டபடி அதை எழுதியிருக்கிறேன். அது முக்கால் புத்தகம் அதை பற்றியது, கால் புத்தகம் அவருடைய பிரச்சனையை பற்றியது. அந்த பிரச்சனைகளுக்கு என்னுடைய அறிவுக்கு தெளிந்த தீர்வு என்ன, தெரிந்ததை சொல்லுகிறேன் என்று ஒரு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் எழுதுகிற போது இஸ்லாம் என்னை இந்த இடத்துல ரொம்ப வியக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தருணங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும்ல? அதான் வியக்க வைத்தது வட்டி வாங்கக்கூடாது என்பது கடுமையாக சொல்வார். அல்லாவும் மன்னிக்க மாட்டான், நானும் அவனை அணுக மாட்டேன் என்று சொல்வார். அந்த மாதிரி பலவற்றை சொல்வார்கள். பன்றிக்கறி திங்கக்கூடாது என்று சொல்வார்கள். இதெல்லாம் தீங்கு. வறுமைக்கு எதிராக இது போராடுகிறது. வறுமை என்ற வார்த்தையை சொல்ல மாட்டேன், வறுமை ரிலேட்டிவ் டேர்ம். பசிக்கு எதிரான போராட்டம். இதை ரொம்ப கடுமையாக செய்கிறது இஸ்லாம். தன்னில் 1/3 பகுதியாக இருக்கிற ஏழைகளை ஒருவன் கொண்டு செலுத்த மாட்டான் என்று சொன்னார். ஜக்காத் கொடுக்காவிட்டால் அவன் இஸ்லாமியனே இல்லை. அந்த ஜக்காத் யாருக்காக? ஏழைக்காக. ஒருவன் நபிகளிடம் வந்து கேட்கிறான், 4 கட்டளைகளை நிறைவேற்றுகிறேன், ஹஜ் யாத்திரை போகிறேன், ரம்லான் பெருநாளை கொண்டாடுகிறேன், எல்லாம் செய்கிறேன் என்று சொல்கிறான். கலிமா சொல்லுகிறேன், இஸ்லாத்தை ஏற்கிறேன், எல்லாம். ஏன் இந்த ஜக்காத்தை விட்டு விட்டா என்று கேட்டான். அதனால் என்ன, நாளை நான் கடைப்பிடிக்கிறேனே, நான் நல்ல முஸ்லீம் தானே என்று கேட்டான். நீ ஜக்காத்தை கடைப்பிடிக்காவிட்டால் முஸ்லீமே இல்லை என்று சொல்லிவிட்டான். இந்த ஜக்காத்து ஏழைக்காக உரியது. அது ஏழையின் வரி. நீங்கள் இட் இஸ் நாட் எ டொனேஷன், இட் இஸ் எ டேக்ஸ். யூ ஹாவ் டு பே டேக்ஸ். அதுதான் அதனுடைய, ஆர் யூ வில் பி பனிஷ்ட். அது வேறு எந்த மதத்திலையும் கிடையாது. யூ பே டேக்ஸ், தென் ஒன்லி யூ கேன் பி அன் முஸ்லீம். Why should this tax be paid? Is it to the government? No, it is to the poor. என்னை கவர்ந்தது. அதே மாதிரி என்னை கவர்ந்தது வக்ஃபு செய்வது. அதே மாதிரி என்னை கவர்ந்தது ஒரு கூட்டமாக வாழ்வது. அதே மாதிரி என்னை கவர்ந்தது அந்த கூட்டம் ஏழைகளையும் சேர்த்து கொண்டு செலுத்த வேண்டுமே தவிர, இல்லாவிட்டால் அது இஸ்லாமிய கூட்டம் இல்லை என்று குர்ஆன் தீர்மானமாக சொல்கிறது. ஆகவே ஒரு வேறுபாடுகள் உள்ள சமூகத்தில் பசியுள்ள மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். வேறுபாடு இருக்கும். ஆர்காட் நவாபினுடைய வசதியாக நம்ம அப்துல் காதருக்கு இருக்குது, வேறுபாடுகள் இருக்கு. ஆனால் அப்துல் காதருடைய ஏழ்மையையும் பசியையும் ஆர்காட் நவாப் கருத மாட்டார் என்று சொன்னால் ஆர்காட் நவாப் முஸ்லீம் இல்லை. அதுவும் எந்த சொல்லை சொன்னாலும் நம்பிக்கையாளர்களே என்று அழைத்து விட்டு தான் சொல்லணும். எந்த ஒரு சொல்லுக்கும் நம்பிக்கையாளர்களே என்று தான் கூப்பிட்டு பேசும். நம்புகிறவர்கள் ஒழுங்காக கடைப்பிடியுங்கள். ஏழைகளின்பால் கொண்ட பரிவு தான் எனக்கு நபிகளிடமும் அல்லாவிடமும் பிடித்த மிகச்சிறந்த பகுதி.